வடகலை தென்கலை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த துண்டு சீட்டு. பல ஆண்டுகளாக சுமூகம் ஏற்படாத நிலையில் குடவோலை முறையில் தீர்வு காணப்பட்டது எப்படி? முதியவர்களும் குழந்தை தான். அமிச்சி எடு 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 பயமுத்தது. சூப்பர் சூப்பர் எடுங்க கொடுங்க. நூற்றி 8 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் விளக்கொளி பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடந்தது. இதனையொட்டி மாலையில் சுவாமி வீதி உலா புறப்பாடு உற்சவம் நடைபெற இருந்த நிலையில் சுவாமி முன்பு செல்வதில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே பிரச்சனை ஏற்படும் என்பதால் இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இருந்தார்கள். இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் விசாரித்து முடிவு செய்யலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததன் அடிப்படையில் வடகலை தென்கலை பிரிவினர் வரவழைக்கப்பட்டு காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையர் வான்மதி முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையில் இருதரப்பினரின் வாதங்களையும் கேட்ட பின்பு சுவாமி முன்பு செல்வதற்கு குடவோலை முறையில் தீர்வு காணலாம் என முடிவு செய்யப்பட்டது. அதாவது சாமி முன்பு சீட்டை எழுதி போட்டு அதில் சாமியே உத்தரவு கொடுக்கும் நபர்கள் சுவாமி முன்பு யார் செல்லலாம் என முடிவு எடுக்கப்படும். அதன்படி வடகலை தென்கலை என எழுதப்பட்ட துண்டு சீட்டுகளை எழுதி சொம்பு ஒன்றில் போட்டு குலுக்கி கோவிலுக்கு வந்த குழந்தையை எடுக்க வைத்தனர். அதில் சுவாமி முன்பு முதலில் வடகலை பிரிவினர் செல்லலாம் என முடிவு வந்தது. இதனை இருதரப்பினரும் முழு சம்மதத்துடன் ஏற்றுக்கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் போலீசார் முன்னிலையில் கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டனர். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தாலும் சுவாமி முன்பு செல்வதற்கு பழமையான குடவோலை முறையில் சுமூகமான தீர்வை எட்டிய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பாராட்டுக்குள்ளாகி வருகிறார்கள். அமிச்சி எடு 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 பயமுத்தது. சூப்பர் சூப்பர் சொல்லுது. ரெண்டு பேரும் ஒன்னா தான் எடுங்க 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 கொடுங்க. முன்னாடி போவாங்க. போட்டு பேசுவாங்க.